எங்கள் வெற்றிக்கு காரணம் விவசாயம் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொன்னாங்களா? எங்க கட்சி ஓட்டு 35%, எங்க கட்சி ஓட்டு இன்னொருத்த 32%, இன்னொருத்தன் நாங்க 1,34,00,000 ஓட்டு வாங்கிட்டோம். எவனாச்சும் விவசாயி எனக்கு ஓட்டு போட்டாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, நன்றி, உங்களால நாங்க ஆட்சி வந்து யாராச்சும் சொல்றீங்க? பஸ் ஸ்டாப் வேணும்னு கொடுக்குறீங்க, பள்ளிக்கூடம் வேணும்னு கொடுக்குறீங்க, டிச்சு வேணும்னு கொடுக்குறீங்க. என்னைக்காவது ஒரு சட்டமன்ற வேட்பாளர்கிட்ட, நாடாளுமன்ற வேட்பாளர்கிட்ட, ஐயா என் ஓட்டை வாங்கிட்டு போய் எங்களுக்கு எல்லாம் வாக்குறுதி, நீ போய் சட்டமன்றத்தை பேசி கடன் தள்ளுக்கு வாங்கி, என்னைக்காவது ஒரு மனு கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா? கேட்டீங்களா? எங்க போராட்டம் நடக்குது? கலெக்டர் ஆபீஸ் நடக்குதா இல்லையா? ஆக ஓட்டு போடுறது ஒருத்தருக்கு, அதிகாரத்தை கொடுக்கறது ஒருத்தருக்கு, சண்டை போடுறது ஒருத்தர்கிட்ட. யோசிச்சு பாருங்க விவசாயிகள். நாமல் விவசாயிகளாக இல்ல, அதுதான் அவங்க பிரச்சனைக்கு காரணம். நம்மளையே அவங்க மதிக்கல மதிக்கல மதிக்கல, விவசாயி எவன் மதிக்கிறோம் பேக்கிறோம்ல. நான் விவசாயில இருந்தா தானே மதிப்பாங்க. முதல்வர் தஞ்சாவூர்ல என்ன பேசினார்? என்ன சொன்னார்? நான் ஒன்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது கிடையாது. நான் உங்கள ஒருத்தன், விவசாயத்தை உயிரா மதிக்கிறவன். நான் சொல்றது வாக்குறுதி அல்ல, நான் கொடுக்கிறது உத்தரவாதம். அடுத்த பிறவின் ஒண்ணு இருந்தா நான் விவசாய பிறக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அப்படியே அதை எடுத்து ரீல்ஸா ஓட்டுனாங்க. ஓடி ஓடி ஓட்ட போட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்க விவசாயிகளை. ஆக நாம இப்படி போராட்டம் நடத்தி என்ன சொல்லிடுறாங்க? திமுக தூண்டி விடுது. சொன்னாரா இல்லையா அமைச்சர்? என்ன சொன்னாரு? திமுக தூண்டி விடுது. அஇஅதிமுக ஆட்சியில் போராடணும், ஜெயிலுக்கு போனோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? திமுக தூண்டுதுனாங்க. திமுக ஆட்சியில் போராடணும், ஜெயில முடிச்சு போட்டு அவங்க என்ன சொன்னாங்க? அஇஅதிமுக தூண்டுதுனாங்க. ரெண்டு பேருமே வேண்டாம். இவி வந்தாங்க, இவியில என்ன சொல்றாங்க? திமுக தூண்டுதுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இவி சொல்லுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. ஏன் வாக்கு நிறமா இல்ல? இங்க கூட்டத்தில் யாரும் கேட்காம ஏடிஎம்கே ஏன் ஓட்டு போடலன்னு கேட்டோமா? டிஎம்கே ஓட்டு போடலன்னு கேட்டோமா? ஏன் தாவேக்காவுக்கு போட்டேன்னு கேட்டோமா? சொன்னதை நிறைவேற்றுங்க விவசாயிகள் கேட்டால் அவர்களை திமுக கைக்கூலி என்கிறார்கள். ஆக எப்பவுமே சொன்னதை செய்யறது கிடையாது, நல்லது செய்யறது கிடையாது, விவசாயிகளை வாழ வைக்கிறது கிடையாது. ஆனா விவசாயிகள் கோரிக்கை வைத்தால் மட்டும் கை எதுப்பட்டா சுவிட்சு கோளாறு. என்ன